ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் ரேவதி வந்து உண்மையை சொல்லலை. கௌதம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை யார் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவதி இருந்துக்கிட்டு சொல்லியிருக்கா. அதனால் இவங்க இருந்துக்கிட்டு சரி இவ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பிடிக்கவே பிடிக்காது தான். ஆனாலும் கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே முடிவு பண்ணுறான். இந்த ரேவதி வந்து நம்ம நினச்ச வேலை எல்லாமே நடக்கணும், அதனால நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு சரி நடக்கிறது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவதி சொல்கிறது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே குத்துயிரமா கொலையுரமாக இருக்கிற நம்ம கௌதமை பார்த்துட்டு ஐயோ அடி பெருசுதான் போல், நமக்கு இந்த உண்மை தெரியணுங்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த ரேவதி ஒரு ஆளுன்ட்டு அவள் காலெல்லாம் உழ வேண்டியதாக இருக்குது. ச்சே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோவத்தில் சுற்றிட்டு இருக்கான். ஆனாலும் இப்போ கௌதமுக்கு உதவி செய்கிறது நம்ம எஸ்எஸ்கே தான். இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு இல்லை யாருக்குமே இப்போ தெரியாது. அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போதைக்கு எஸ்எஸ்கே எதுக்காக கொடுக்குறாருன்னே தெரியாமல் எல்லாம் அமைதியாக பொறுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஒன்றுமே தெரிய வருது. ரேவதி, நீ வந்து அவங்க அப்பா தான் ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னியே, ஆனால் அவங்க அப்பா இங்கே எப்படி வந்தார், ஒருவேளை எஸ்எஸ்கே தான் அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்ல ஆமாம் ரேவதி அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனால் கௌதமை தவிர கௌதம் வந்துக்கிட்டு அம்மா நீங்கள் எல்லாம் எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க, என்னை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க, எப்படி ரத்தம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, என் அப்பா தான் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சு மயக்கத்துக்கு முன்னாடி, அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் கேட்குற நம்ம கௌதம் கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் முடியலையே, என்ன பண்ணுறது, கௌதம்க்கு இப்போ உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு கௌதம். அதனால் நம்ம அங்கே எஸ்எஸ்கே தான் உங்களுடைய அப்பா, எஸ்எஸ்கே தான் உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னதான் கோபம் வெறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ரத்தம் கொடுத்துருக்காருன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டோடையும் அந்த ஒரு கஷ்டமான நிலைமையும் அங்கே வந்து இந்த கௌதம் இருந்துக்கிட்டு கதவு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அழுதுட்டுருக்காரு. ஏன்னா எஸ்எஸ்கே வந்து எனக்கு ரத்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றதுனால அவர் உண்மை தெரிஞ்சு தான் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரியல, ஆனால் அவருக்கு நன்றி சொல்கிறது நம்ம கடமை அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் நான் ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வந்து எனக்கு ரத்தம் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல என்னப்பா உளர்றேன், ஏதோ ரேவதி ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொன்னதுனால நான் வந்து உனக்கு ரத்தம் கொடுத்தேன் அவ்வளோதான், உனக்கு எனக்கும் வேறு எதுவும் இல்லை, ஆனாலும் எப்போவுமே நீ பிஸ்னஸில் என்றைக்குமே நீ எனக்கு எதிரி தான், அதை என்றைக்குமே மறந்துடாத சரியா அப்படின்னு சொல்ல நான் ஏன் மறக்க போகிறேன், இனிமேல் நாம் எதிரியாக இருக்க போகிறதில்ல, நீங்கள் என்னை புள்ளன்னு ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ரத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல என்னது நீ தான் என் பையனா, அப்போ ரேவதிக்கு பிறந்த பையன் நீயா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னதும் அப்படி பாவி ரேவதி என்னை இப்படி ஏமாத்திட்டு நான் கூட உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சேன், கடைசியில் என் மூலியமாகவே என் பையனுக்கு ரத்தம் கொடுக்க வச்சிட்டேன், யாரை நான் கொல்லணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக துடிச்சிட்டு இருந்தேனோ அவனுக்கே நான் ரத்தம் கொடுக்க வச்சிட்டியே, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அதுக்கப்புறம் ரேவதி வந்து கௌதமை கொண்டுக்கிறதையும் கௌதமை பார்த்ததுக்கப்புறம் கௌதமை கொலை பண்ணுன்ற எண்ணம் வந்து அடியோட மறந்துடுது. அதுக்கப்புறம் இலக்கியா இருந்துக்கிட்டு எல்லா வன்மத்தையும் மறந்துடுங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே போதும், இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல என்னடா இது இவன் இவ்வளோலாம் நல்லாவும் கிடையாது, என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணினாலும் இன்னொரு பக்கம் சரி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எஸ்எஸ்கே வந்து வீட்டுக்கு வந்து நிறைய டீப்பாக யோசிச்சுங்கிறான், என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தாட்சாயணி இருந்துக்கிட்டு என்ன எஸ்எஸ்கே காலையிலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மூஞ்சி சரியில்லை மொழியும் சரியில்லையே, என்ன ஒரு மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது, நான் இப்போவும் கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்களா, அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல எதுவும் இல்லை ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னது ரேவதியா, யார் அந்த ரேவதி அப்படின்னு சொல்ல ஏங்க நான் வந்து தாட்சாயணி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்ல ஐயோ ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன் சரி வீடு அப்படின்னு சொல்ல சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னதுக்கப்புறம் இப்போ நடக்கிற எந்த விஷயத்தையும் என்னால் சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல, அதுக்காக எப்பவும் இப்படியே இருக்குன்னு நினைக்காத, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும், அப்போ நீ என்ன நடத்த போகிறேன் என்னை எப்படி நினைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த உண்மை எப்போ தெரிய வரணும்னு இருக்கோ அப்போ தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் எதையும் ஒன்று நம்மக்கிட்ட மறைக்கிறாரு, ஆனால் எதையும் நம்மக்கிட்ட வெளிக்காட்டிக்காமல் நம்மளை ஏன்னா இப்படி சுத்த வைக்கிறான்னு தெரியல, சரி இவர் என்ன பண்ண நமக்கு என்ன போனது
இவர் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிட்டோம். ஆனால் அதுக்காக நான் அப்படியே விட்டுற போகிறதில்ல. கண்டிப்பாக அவர் என்ன மறைக்கிறாரதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கனை கட்டி சுற்றிருக்கிறேன். அந்த தாட்சாயணி அடிக்கடி ரேவதின்னு சொல்கிறாரு. ரேவதி ஏதோ ஆதாரத்தை வச்சு மிரட்டான்னு சொல்கிறாரு. இவங்களுக்கும் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டவுட் அதிகமாகுது. அதுக்கான வேலையை வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ தாட்சாயணி பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.